பலருக்கும் பல விஷயங்கள் சரியான முறையில் தகவல்கள் கிடைப்பதில்லை. ஸோ ஒரு இன்சூரன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தளவு காத்திருப்பு காலங்கள்னு சொல்லுவாங்க, வெயிட்டிங் பீரியட். ஸோ வெயிட்டிங் பீரியட் வந்து டே 1லேருந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் கவரேஜ் கிடைக்கும். 30 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு புதுவிதமான நோய்கள் வந்தால் உங்களுக்கு என்ன செய்யப்படும், உங்களுக்கு கிளைம் கிடைக்கும். அதையே நம்பிக்கிட்டு அது எந்த வியாதி வந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. IRDA அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு ரெகுலேட்டர்ஸ். அவங்க வரையறுக்கப்பட்டுள்ள சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு 24 மாதங்கள் நீங்கள் காத்திருக்கணும். ஓகேங்களா? ஏற்கனவே உங்களுக்கு வியாதிகள் இருந்து அதுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல திரும்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 36 மாதங்கள் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருப்பதால் பாலிசிகளை நேரம் வரும்போது எடுத்துக்கலாம், காலம் தாழ்த்தி எடுத்துக்கலாம் நீங்கள் நினைக்கும் பொழுது அது உங்களையே மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு தள்ளிடும். ஸோ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள இது கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.